ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கான போராக மாறக்கூடும். ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கான போர் இன்னும் அதிகமாகக்கூடும். ஸோ எவ்வளோ தூரம் இதை தாக்கு பிடிப்பாங்கன்றது தான் இப்போ கேள்வி. இது ரெண்டு பக்கமும் உயிர் சேதங்கள் நடந்த வண்ணம் தான் இருக்கும். அமெரிக்கா தான் இதை தூண்டுனாங்க, ஆனா இஸ்ரேல் செய்தாங்க. அமெரிக்கா அதை பதிலடி கொடுக்கறதுக்கு அமெரிக்காவால் முடியல. பாத்தீங்களா, ஈரானால் நேரடி அச்சுறுத்தல் இஸ்ரேலுக்கு இருக்கிறது, இஸ்ரேலால் நேரடி அச்சுறுத்தல் ஈரானுக்கு இருக்கிறது. இதில் தேவையற்ற ஒரு நாடு, தேவையில்லாமல் இந்த போரை தொடங்கிய நாடு என்ன நாடு என்று பார்த்தால் அமெரிக்கா. யுஎன் செயல்பாடு இன்னைக்கு கேலி கூத்தம் மாறிட்டு இருக்கு. அந்த யுஎன் என்பது, யுனைடெட் நேஷன்ஸ் என்பது இன்னைக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியல. போர்களை தவிர்ப்பதற்காக அமைப்பு இன்று எத்தனை போர்களுக்கு காரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்களால் எதையும் நிறுத்த முடியல. இதோட ஒரு கேவலம் யுஎன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்குவதற்கு, அவரோட ராசலீலைகளை மறைப்பதற்காக இந்த போரை மேற்கொண்டிருக்கிறார் என்று அமெரிக்காவில் பரவலாக பேச்சு அடிபடுது இல்லையா? ஈரான் சவுதி அடிக்கும்போது பாகிஸ்தான் போய் ஆகணும். ஏன்னா பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமைக்கு சவுதி பணம் கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டார்கள் பாகிஸ்தானியர்கள். இந்தியாவில் இருக்கிற பல பேர் இருக்காங்க இல்லையா, அரபு நாடுகளில் வேலை பார்க்குறவங்க. ஏன் பஹ்ரைன்ல தாக்குதல் நடத்தினதை இந்தியர்கள் தானே போட்டோ எடுத்து போட்டாங்க, விழுது அப்படின்னு சொல்லிட்டு. துபாய் ஏர்போர்ட் தாக்கப்பட்டதை வீடியோ எடுத்து போட்டதும் அங்கேயும் போட்டாங்க இல்லை. ஸோ இதெல்லாம் நடக்குது. பிரச்சனை என்னடான்னா, இந்த ட்ரோன்களை அழிப்பதற்கு இஸ்ரேலோ மற்ற நாடுகளோ அதுக்கு 2 மடங்கு விலையுள்ள தடுப்புகளை அவங்க யூஸ் பண்ணி, அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகும்னா அவங்களால செய்ய முடியாது, எதிர்க்க முடியாத அளவுக்கு இல்ல, ப்ரொடக்ஷன் இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை. அப்போ ஈரானுக்கு என்ன ஆகும்? இவங்க ஒரு ஆனா அவங்க வச்சிருக்காங்க, ஈரான் 80,000 ட்ரோனுங்க வச்சிருக்காங்கன்னு நான் சொல்றேனே. போன ஜூன்ல நடந்த ஸ்ட்ரைக்ல முதல்ல ஈரானை போய் இவங்க அடிச்சாங்க, இஸ்ஃபாஹான் பிளான்ட்டை. அதற்கு முன்னாடியே அவங்க அந்த என்ரிச்டு யுரேனியம் அதை இடம் மாத்திட்டாங்க. பேருக்கு ஒரு அட்டாக் நடந்தது. போன வாட்டி நடந்த அட்டாக்ல ஈரான் மீது 380 முறை அவர்கள் தாக்குதல் நடத்தினார்கள் சவுதி அரேபியா, இஸ்ரேல். அதுக்கு பதிலாக ஈரான் வெறும் 50 முறை தான் இஸ்ரேலை தாக்குச்சு. உடனே சீஸ்ஃபயருக்கு, அதாவது உடன்படிக்கை எட்டுவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஏன்னா ஈரானோட நிலப்பரப்பும் இஸ்ரேலோட நிலப்பரப்புக்கும் உள்ள வித்தியாசம் அடிப்படையாக எல்லாரும் புரிஞ்சுக்கணும். 22,146 சதுர கிலோமீட்டர் தான் இஸ்ரேலின் நிலப்பரப்பு. ஈரானின் நிலப்பரப்பு கிட்டத்தட்ட 1.6 மில்லியன் சதுர கிலோமீட்டர். ஈராக்குக்கு 3 மடங்கு பெரிய நாடு ஈரான். ஆப்கானிஸ்தானோட 2 மடங்கு பெரிய நாடு ஈரான். ஆப்கானிஸ்தான்லயே அமெரிக்காவால் தாக்கு பிடிக்க முடியலன்னா, ஈராக்லயே அமெரிக்காவில் தாக்கு பிடிக்க முடியலன்னா, இன்னும் நிலப்பரப்புல தாக்குதல் செய்தே அவங்களால முழு நாடு கட்டுப்பாட்டில் 10 வருஷம் 11 வருஷம் இருந்தே கட்டுப்பாட்டில் ஆப்கானிஸ்தானில் 20 வருஷம் இருந்தே கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வர முடியல. யாரை தோக்கடிக்கிறோம், யாரை துரத்தி அடிக்கிறோம்னு சொல்லி உள்ளே போனாங்களா, கடைசியில் அவங்ககிட்டயே ஆட்சியை கொடுத்துட்டு வந்தாங்க. ஆட்சியை மாத்திரம் இல்லாமல் அவங்களோட போர்க்கருவிகள் முதல் கொண்டு, அவர்களோட ஹெலிகாப்டர்கள் முதல் கொண்டு, அவர்களோட துப்பாக்கிகள் முதல் கொண்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாங்க. சினூக் ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்து, அப்பாச்சி ஹெலிகாப்டர்ஸ்ல இருந்து 40. நான் சொன்னேங்க, இது அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வார் அவங்க அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது என்னென்றால் 78 எங்களோட விதவிதமான விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் எல்லாத்தையும் நாங்கள் விட்டு வந்துட்டோம். 40,000 வாகனங்கள், போர் வாகனங்களை அங்கே விட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட 3 லட்சம் மேல துப்பாக்கிகளை அங்கே நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தாலிபான் கைக்கு தானே போச்சு. யாரை துரத்தி அடிக்கிறோம் போனாங்களோ அவங்களுக்கு எதனா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்தாங்க இவங்க. இப்போ அங்க அந்த நிலைமை. ஈராக்ல என்ன நிலைமை? ஈராக்ல இவங்க நினைச்சது என்ன? இவங்க நடந்துக்க முடிஞ்சுதா? இவங்க உருவாக்குனது என்ன? சதாம் ஹுசேன் அழிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு ஐசிஸ் தானே உருவாக்குனாங்க. இன்னைக்கு ஷியாக்கள், ஐஆர்ஜிசி என்ன பண்ணிருக்கு, சவுதி அரேபியாவில் எங்கெல்லாம் எண்ணெய் உற்பத்தி இருக்கிற பகுதிகள் இருக்கோ அங்கே ஷியா மக்கள் தொகை இருக்கு. அந்த இடத்துல அவங்க ராக்கெட் லான்ச்சர்ஸ், ஏவுகணைகளை சப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. யமன்ல ஹவுத்திகள் இருக்காங்க. ஹிஸ்புல்லா ஒரு பக்கம் இஸ்ரேலை தாக்கிய வண்ணம் உள்ளது. லெபனான் மீது படையெடுக்க இஸ்ரேல் இப்பொழுது ஆயத்த பணிகளை மேற்கொண்டு இருக்கு. அதே சமயத்தில் ஹிஸ்புல்லா நேற்று மிரான், அதாவது கோலன் ஹைட்ஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய மிரான் பேஸையும் நாஃபா தளத்தையும் 2த்து மேலேயும் குண்டுமலை பொழிஞ்சிருக்காங்க, குண்டுகளை வச்சு அடிச்சிருக்காங்க. டெல் அவீவ் அடிக்கப்பட்டுள்ளது.
கைபர் ஷக்கீன்னு சொல்லிட்டு ஈரானோட அதிவேக அதிதொலைவு செல்லக்கூடிய லிக்விட் ப்ரொப்பல்டு ஏவுகணையை வச்சு பிரதமர் நித்தனியாவோட அலுவலகத்தையே தாக்கியிருக்காங்க. ஈரான் கிட்ட இருக்கிற ஏவுகணைகளோட ஸ்டாக் பைல் வந்து கன்சர்வேட்டிவ், அதாவது குறைந்தபட்ச மதிப்பீடு 3000 ஏவுகணைகள் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப இவங்க நினைச்ச மாதிரி இல்லை, இவங்க நினைச்ச மாதிரி இல்லை. அதுதான் அவங்களோட ஜாயிண்ட் சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், அதாவது அமெரிக்காவோட முப்படைகளுக்கும் அந்த குழுவுக்கான தலைவர் ஜெனரல் டேவிட் கெயின் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் ட்ரம்பிடம் சொன்னதே இதுதான், உயிர் சேதங்களை நாம் சந்திக்க வேண்டி இருக்கும், இந்த போர் சீக்கிரம் முடியாது, வெனிசுவேலா மாதிரி இல்லை இந்த போர், இது முழு பிராந்திய போராக மாறுவதற்கான சாத்தியக்கூறு உண்டு, நமக்கு தேவையான அளவுக்கான அரண்கள் நாம் இன்னும் செய்யலை, அதற்கு காரணம் யுக்ரைனுக்கு நம்ம பேட்ரியாட்டும் தாடும் நம்ம கொடுத்துருக்கோம். பேட்ரியாட் அதுக்கு உற்பத்தி ஒரு வருடத்துக்கு 600 மேக்ஸிமம் 800 தான் நம்மளால உற்பத்தி செய்ய முடியும். நம்மளோட இண்டஸ்ட்ரியல் கெப்பாசிட்டி ஆன்டி பெலாஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய மிசைல் வரக்கூடிய ஏவுகணை தடுக்கக்கூடிய ஏவுகணை வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற கெப்பாசிட்டி 600 800 தான், அதாவது பேட்ரியாட் தாட் ரெண்டும் கலந்து. ஸோ இது வந்து நம்ம யுக்ரைனுக்கும் கொடுத்துட்டோம், ஆல்ரெடி இஸ்ரேலுக்கும் கொடுத்துட்டோம், போதிய அளவுக்கு நம்ம கிட்ட இருப்பு இல்லை. ஆனால் ஈரானுக்கு அப்படி இல்லை, அவங்க கிட்ட இருப்பு இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து ஒவ்வொரு ஏவுகணைக்கும் நம்ம 2 ஏவுகணையை செலுத்தி ஆகணும். இந்த ஸ்பீடில் போச்சுன்னா நம்ம கிட்ட ஏவுகணைகள் மிஞ்சாது. இந்த போர் 10 நாளைக்கு மேல போச்சுன்னா நம்மளால தாக்கு பிடிக்கிறது கஷ்டம். ஆனா 1 மாசம் கிட்ட வரும்னு ட்ரம்ப் சொல்றாரு. அவர் வந்து என்ன சொன்னாரு, முதல் நாளையே எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அறிவிச்சாரு. அதுக்கப்புறம் 1 வாரம் சொன்னாரு, இப்போ 4 வாரத்துல இருந்து 5 வாரம் சொல்றாரு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணாங்க, நெக்ஸ்ட் அடிச்ச தாக்குதல்களை அவங்களோட தூதரகங்களை எல்லாத்தையும் தாக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கடுத்து எது தாக்க ஆரம்பிச்சாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களோட தொழில் நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடக்க ஆரம்பிச்சது. இப்போ உயிர் சேதங்கள் அதிகமாயிட்டே போகுது. ஈரான் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அமெரிக்கா தளவானங்கள் மீது தாக்கிய போது 550 பேர் கொல்லப்பட்டனர். கொல்லப்படாமல் இருந்தா கூட அவங்க தப்பி தவறி அவங்களுக்கு உயிர் சேதம் இல்லாட்டி கூட அவங்க முடமாகவோ இல்லை அவர்கள் போர் புரியாமல் போவதற்கான சாத்தியக்கூறு இருந்தாலே அது பெரிய ஒரு மன ரீதியா ஒரு பாதிப்பு உண்டாக்கும் இல்லையா. உதாரணத்துக்கு இப்போ அப்ரஹாம் லிங்கன் எங்க தெரியுமா இருக்கு, இந்திய பெருங்கடல்ல இருக்குது, அரபிக்கடல்ல இருக்கு. முதல்ல ஹார்மோஸ் கிட்ட இருந்து கல்ஃப் ஆஃப் ஒமன் கிட்ட போச்சு, ஒமன் வளைகுடா கிட்ட, அங்கிருந்து பின்வாங்கி இப்ப கிட்டத்தட்ட அரபிக்கடலுக்கே வந்துருச்சு பயம். அப்போ முதல் தாக்குதல் நடந்திருக்குன்ற ஒரு அச்சுறுத்தலால் தான் அதை நிறுத்தி இருக்கலாம், பட் இன்னொரு தாக்குதல் நடந்தா என்ன பண்றதுன்னு ஒரு அச்சுறுத்தலால தான் அவங்க பின்வாங்கி இருக்காங்க. இது அமெரிக்காவோட ஏகாதிபத்திய தன்மைக்கும் அமெரிக்காவோட சர்வ வல்லமை பொருந்திய வல்லரசு என்ற ஒரு தன்மைக்கும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் தானே பின்வாங்குவது என்பது. கெரால்ட் வந்து இப்போ கிரீஸ் பக்கத்துல இருக்கு, உள்ளே நுழையில, போருக்குள்ளேயே வரல. அது அமெரிக்காவோட தளவானங்கள் அழிக்கப்பட்டதுனால இப்போ அமெரிக்கா வந்து எந்த இடத்துல இருந்து போரை தொடர முடியும்ன்ற ஒரு இக்கட்ல இருக்கு. இந்த போர் பிராந்திய போரா மாறுவதற்கான இன்னொரு சாத்தியக்கூறு என்னடான்னா, சைனா வந்து ஈரானுக்கு நேரடியாகவே நாங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறோம், அவங்களோட ஏரியல் டிஃபென்ஸ், அதாவது அவங்களோட ஆன்டி மிசைல் டிஃபென்ஸை வந்து சைனா ஹெல்ப் பண்ணியிருக்கன்றாங்க. அது எவ்வளவு தூரத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். வடகொரியாவும் உதவி செய்யறது இல்ல, வடகொரியா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கு, உதவி செய்யுமா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. பட் சைனா வெளிப்படையா வாங்கிக்கும் அப்பாஸ் அராச்சி, அதாவது ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் சைனா வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு தொலைபேசி மூலமாக. அதுல சைனா வந்து எல்லா உதவிகளும் புரியும் என்று அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார்கள். அதே சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்கே லாவ்ரோவ் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்கார், ரஷ்யாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர், நாங்கள் ஈரானோட துணை நிற்போம்ட்டு. இப்போ சப்போஸ் சைனாவும் ஈரானும் 2 பேரும், சைனாவும் ரஷ்யாவும் 2 பேரும் ஈரான் பக்கம் வர நேரிட்டால் என்ன நடக்கும்? இன்னும் சொல்ல போனால் ரஷ்யா கொடுத்த சில உபகரணங்கள், அதாவது எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சம்பந்தப்பட்ட உபகரணங்களை வைத்து தான் 3 F-15 ஜெட்டுகளை தகர்த்தார்கள் என்ற பேச்சு அடிபடுது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஐஆர்ஜிசி என்பது ஒரு இடத்துல மாத்திரம் இல்லை, இன்னைக்கு பறந்து விரிந்து ஈராக்குள்ளேயும் இருக்குது, எல்லா இடங்கள்லையும் பரவி இருக்கு. ஸோ இது வந்து ஒரு முழு பிராந்திய போரா வெடிக்கும் போது அங்கங்கே எல்லா இடத்துலையும் பற்றி எரியும், எதை அணைக்கிறதுன்னு தெரியாது. இது ஒன்று இது
உலக போரா மாறுறதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. ரஷ்யாவும் சைனா உள்ள நுழைஞ்சா இல்ல எல்ஐசியா மாறுறதுக்கான சாத்தியக்கூறு உண்டு. எல்ஐசியா லோ இன்டென்சிட்டி கான்ஃபிளிக்டா மொத்த அந்த மேற்காசியா பரப்புலையே அந்த மொத்த பரப்புலையே வந்து இது அந்தந்த அரசுகளுக்கு அச்சுறுத்தல் கொடுத்த வண்ணம் ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கான போராக மாறக்கூடும். ஒரு பக்கம் ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கான போர் இன்னும் அதிகமாக கூடும். ஸோ எவ்வளோ தூரம் இதை தாக்கு பிடிப்பாங்கன்றது தான் இப்போ கேள்வி. இது வந்து ரெண்டு பக்கமும் உயிர் சேதங்கள் நடந்த வண்ணம் தான் இருக்கும். தொடர 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 யார் ரொம்ப நாள் தாக்கு பிடிப்பாங்கன்ற சண்டையாக மாறக்கூடும். அது இனிமே தான் தெரியும். பட் அமெரிக்காவோட எடுத்துக்கொண்ட குறிக்கோள் நிறைவேறவில்லை என்பதுதான் என் பார்வை. அதே சமயத்தில் இஸ்ரேல் இந்த போரை தொடருமா என்றால் அவர்கள் பின்வாங்க முடியாது. தொடங்கிட்டாங்க. 90 நிமிடங்களில் அவர்கள் நடத்திய தாக்குதல் செம்ம தாக்குதல், துல்லியமான தாக்குதல். அதற்கு இஸ்ரேலோட உளவு அமைப்புக்கும் இஸ்ரேலோட இராணுவத்துக்கும் நாம் பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா அமெரிக்கா தான் இதை தூண்டுனாங்க, ஆனா இஸ்ரேல் செய்தாங்க. அமெரிக்கா வந்து அதை பதிலடி கொடுக்கறதுக்கு அமெரிக்காவில் முடியல. பாத்தீங்களா, இஸ்ரேல் பண்ணிடுச்சு. இஸ்ரேல் பண்றதுக்கான காரணம் காரியமும் ஓரளவுக்கு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அந்த பிராந்தியத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஈரானால் நேரடி அச்சுறுத்தல் இஸ்ரேலுக்கு இருக்கிறது, இஸ்ரேலால் நேரடி அச்சுறுத்தல் ஈரானுக்கு இருக்கிறது. இதில் தேவையற்ற ஒரு நாடு, தேவையில்லாமல் இந்த போரை தொடங்கிய நாடு என்ன நாடு என்று பார்த்தால் அமெரிக்கா. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இது 2வது முறை பேச்சுவார்த்தைன்னு சொல்லி நம்ப வைத்து கழுத்து அறுப்பது. ஸோ அமெரிக்கா இனிமேல் யாரு கூட பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொன்னாலும் எந்த நாடும் நம்பாது அமெரிக்காவை. நம்பகத்தன்மை முழுமையாக இழந்து விட்டது. இது உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் என்னடான்னா, யுஎன் ஓட செயல்பாடு இன்னைக்கு கேலி கூத்தா மாறிட்டு இருக்கு. அந்த யுஎன் என்பது யுனைடெட் நேஷன்ஸ் என்பது இன்னைக்கு எதுக்கு இருக்குன்னே தெரியல. போர்களை தவிர்ப்பதற்காக ஏற்படுத்த அமைப்பு இன்று எத்தனை போர்களுக்கு காரணமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லது எத்தனை போர்களை நேரடியாக நிறுத்த முடியாமல் கை கட்டி வாய்மூடி கண்மூடி காதை பொத்தி கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறது. அவர்களால் எதையும் நிறுத்த முடியல. இதோட ஒரு கேவலம் யுஎன் இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? அது ஒரு பக்கம் இருக்க. இன்னொரு பக்கம் நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, என்ன மாதிரியான உலகத்துல மற்ற இடங்கள்ல என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, யுக்ரைன் போர் கிட்டத்தட்ட முடிவுக்கு வர சூழல்ல இப்போ இன்னொரு போர், பிராந்திய போர் ஸ்டார்டிங். ஸோ ஒரு போருக்கு முடிவுக்கு இன்னொரு போருக்கு முடிவு இன்னொரு போர். இது அப்போ உலகத்தை போர்லயே ஆழ்த்திட்டு இருக்கணும்ன்றது அமெரிக்காவின் குறிக்கோளா என்ன? இன்னொரு பக்கம் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ மொத்தமாக அந்த மேற்காசிய பிராந்தமே, இன்னும் சொல்லப்போனால் தெற்காசியா வரைக்கும் அப்படியே இந்த முழு பிராந்தமே வந்து போரில் மூழ்கி உள்ளது. ஒரு பக்கம் பிரான்ஸும் பிரிட்டனும் ஜெர்மனியும் வந்து அவர்கள் விருப்பம் இல்லாமல் இந்த போரில் சேர வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அமெரிக்கா தள்ளி உள்ளது. அவங்களுக்கு விருப்பம் இல்லை இந்த போருக்குள்ள வரத்துக்கு. கீர்ஸ்டேமருக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, கீர்ஸ்டேமர் ஒன்றும் சர்ச்சில் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா ட்ரம்ப்பும் ரூஸ்வெல்ட் இல்லையே. ட்ரம்ப் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை மறைக்குவதற்கு, அவரோட ராசலீலைகளை மறைப்பதற்காக இந்த போரை மேற்கொண்டிருக்கிறார் என்று அமெரிக்காவில் பரவலாக பேச்சு அடிபடுது இல்லையா? ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, உலகம் ஒரு அசாதாரண சூழலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. பொருளாதார வீழ்ச்சி என்பது பெரிதாக இப்பொழுது நடக்க போகிறது. குறிப்பிட்டு மேற்கத்திய நாடுகளின் பொருளாதாரம் நமக்கு பாதிப்பு இருக்குமா? இந்தியாவுக்கு இது டெஃபினட்டா பாதிப்பு இருக்கும். லாஜிஸ்டிக் சப்ளைஸ் எல்லாம் அடி வாங்கும், வர்த்தகம் அடி வாங்கும். பெரிய அளவுக்கு கல்ஃப் நாடுகளுக்கு தொடர 1 கோடி மக்கள் அந்த மேற்காசிய நாடுகள்ல நம்ம மக்கள் இருக்காங்க. அவங்க ஈட்டக்கூடிய வருவாய், இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணம் என்பது ஒரு கணிசமான ஒரு சதவீதம். அந்த அவங்களெல்லாம் திருப்பி எடுத்துட்டு வரணும்னா, ஒரு நாட்டில் போர் நடந்தாலே நம்ம திருப்பி எடுத்துட்டு வர்றதுக்கு படாத பாடு படணும். இத்தனை நாடுகள் பிராந்திய போரா மாறும்போது அவ்வளோ கோடி மக்களை, 1 கோடி மக்கள்னா சின்ன மக்கள் இல்லையே, அவ்வளோ மக்களை வந்து நம்ம அங்கேருந்து மீட்டு எடுத்துட்டு வரணும்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை. அதனால தான் பிரதமர் வந்து கடந்த 48 மணி நேரத்தில் 8 நாடு தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்தியர்களோட பாதுகாப்பு மிக முக்கியமானது. குறிப்பிட்டு பஹ்ரைன், குவைத், கத்தார் போன்ற நாடுகளில், குட்டி நாடுகள் அதெல்லாம், இங்கேருந்து வேலைக்கு போய் சென்றவங்க அதிகம் இல்லையா? தமிழர்களே அதிகமாக இருக்காங்க. அதாவது அந்த நாட்டோட மக்களோட இங்கேருந்து சென்ற மக்கள் அதிகமாக இருக்காங்க. எக்ஸ்பேட் கம்யூனிட்டி அதிகமாக, அதுவும் இந்தியர்கள் வந்து மிக அதிகம் அங்கே இருக்கவங்க, வேலை செய்பவர்கள். அவர்களோட உயிர்களுக்கு ஆபத்து வந்தால் அதை எப்படி நம்ம வந்து நம் மக்களை காப்பாற்ற வேண்டும்ன்றது தான் எந்த அரசாங்கத்தின் முயற்சியாகவும் இருக்கும். ஸோ அதை தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
இன்னொரு பக்கம் ஹைஃபால இருக்கிற நம்ம முதலீடு, நிறைய பேர் சொல்லுவாங்க அதாவது அதானியின் முதலீடு. அதானி வந்து உங்கள் பணம் என் பணம் அவர் பணம் எல்லாரோட பணத்தை தான், பேங்க்ல போட்ட பணத்தை தான் லோனாக வாங்கி அங்கே முதலீடு பண்ணியிருப்பாரு. இப்போ ஐபிஎம்னு இருக்கு, பில்கேட்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு. பில்கேட்ஸ் வந்து அவர் கம்பெனி வந்து வைக்கச்சா அமெரிக்கன் கம்பெனின்னு சொல்லுவோமா இல்லை பில்கேட்ஸோட கம்பெனின்னு சொல்லுவோமா? சொல்லுங்க சார். அமெரிக்கன் கம்பெனி தான் சொல்லுவோம். அப்போ அதானி முதலீடு பண்ணா அது இந்திய முதலீடுன்னு சொல்லுவோமா இல்ல அதானியோட முதலீடுன்னு சொல்லுவோமா? டாடா முதலீடு செஞ்சா டாடாவோட முதலீடா இல்ல இந்திய முதலீடா? அது வெளிநாட்டு பார்வையில் இந்திய முதலீடு தானே. அது இந்திய முதலீடு தானே. அவங்க வந்து முதலீடு பண்றதுக்கு அவங்க எங்க இருந்து பணத்தை வாங்குறாங்க? வங்கிகள்ல இருந்து மூலமா தானே வாங்குறாங்க. வங்கி மூலமா வாங்குற பணம் யாரோட பணம்? இந்திய மக்களோட பணம் தானே. அப்போ அதே மாதிரி அமெரிக்காவோட அவங்களும் எங்க இருந்து வாங்குறாங்க? கவர்மெண்ட் கிட்ட இருந்து தானே வாங்கி, அதாவது பேங்குகள் மூலமாக வாங்கி அவங்க முதலீடு பண்றாங்க. எல்லாருக்கும் லிக்விட் கேஷா வீட்டில் அடுக்கி வச்சுக்கிறதுக்கு அவங்க என்ன ஊழல் கரை படிந்த அரசியல்வாதிகளா என்ன? அப்படி இல்லையே. எல்லா பிஸ்னஸ் மேனும் வந்து லெண்டிங், அதாவது ஒரு முதலீடு பண்ணோம்னா பேங்க் வழியாக தான் அவங்க முதலீடு எடுத்துட்டு வருவாங்க. ஸோ அது அதானி முதலீடாக இருந்தாலும் அது இந்திய முதலீடு. அதானி எப்போதுலேருந்து பாகிஸ்தானியராக மாறினார் என்று எனக்கு தெரியவில்லை, உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லணும். ஸோ அதானி முதலீடாக இருக்கட்டும், இல்லை சாபஹாரில் இந்திய அரசாங்கமே இந்தியா குளோபல் போர்ட்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்தோட நிறுவனமே அதில் முதலீடு பண்ணியிருக்கு. அங்கேயும் நம்மளுக்கு சேதம் நடந்திருக்கு, ஹைஃபாலையும் சேதம் நடந்திருக்கு. ஸோ இந்த சேதங்கள் எல்லாம் வர்த்தகத்தை ஹார்மோஸ் வழியாக 20% 25% எண்ணெய் வர வேண்டும். அந்த எண்ணெய் போக்குவரத்து நின்று போயிருக்கு. ஈரானை நிலவழி தாக்குதல் பண்ணோன்னா அவங்க பந்தர் அப்பாஸை தாண்டி அந்த அந்த கடல்லோ பகுதி இருக்கு பார்த்தீங்களா, அது ரொம்ப கஷ்டமான பகுதி. அந்த பகுதியிலேருந்து யாரும் உள்ள நுழைய முடியாது ஈரானுக்குள்ள, ரொம்ப கஷ்டம், கரடுமுரடான ஒரு பகுதி. அதனாலதான் உங்களால உள்ள போக முடியல. உள்ள நிலவழி தாக்குதல் பண்ணோம்னா டர்க்கி வழியா வரணும், இல்லை ஈராக் வழியா வரணும், இல்லை பாகிஸ்தான் வந்து முதல்ல நாங்கள் ஈரானோட துணை நிற்போம்னாங்க. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, சவுதிக்கு வந்து ஏர்பான் வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் பிளேன்களை அனுப்புகிறாங்க. ப்ளஸ் அவங்க இதை அனுப்புகிறாங்க, எது அவங்களோட இராணுவத்தை அனுப்ப தயாராகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் JF-17 சொல்லி சைனா ஜெட்டுகளை அனுப்ப தயாராகி கொண்டு இருக்கிறார்கள். சைனா அதை எதிர்த்துள்ளது. இப்போ பாகிஸ்தானுக்கு இருதலை கொல்லி, ஹெல்ப் பண்ணால் சைனாக்காரன் அடிப்பான், பண்ணலன்னா சவுதி அடிப்பான். ஏன்னா சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு பாதுகாப்பு உடன்படிக்கை இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வந்தால் சவுதி வந்து உதவி செய்ய வர வேண்டும். ஆனால் அதே போல் சவுதிக்கு பிரச்சனை வந்தால் பாகிஸ்தான் உதவி செய்ய வர வேண்டும். ஆனால் இந்தியா பாகிஸ்தான் அடித்தா சவுதி வருமானா டவுட்டு தான். ஆனால் ஈரான் சவுதி அடிக்கும்போது பாகிஸ்தான் போய் ஆகணும். ஏன்னா பாகிஸ்தானோட பொருளாதார நிலைமைக்கு சவுதி பணம் கொடுக்கறதுனால கிட்டத்தட்ட அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டார்கள் பாகிஸ்தானியர்கள். இது எல்லாமே இப்போ போர் முடிவுக்கு வரலன்னா மிகப்பெரும் சிக்கல் தான் இல்லையா? மிகப்பெரிய சிக்கலாக மாறக்கூடும், மிகப்பெரிய சிக்கலாக மாறக்கூடும். இந்தியாவுக்கு வந்து இது வணிக ரீதியில் ஒரு பெரிய பிரச்சனை, இந்திய பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடும். ப்ளஸ் இந்தியா அங்கே இருக்கக்கூடிய வேலை செய்து கொண்டிருக்கிற இந்தியர்களுக்கு உயிர்களுக்கு பாதுகாப்பு வந்து மிக அவசியம். அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய இந்திய அரசாங்கத்தின் கடமை. அந்த முயற்சி நடந்துகிட்டு இருக்கு. அது அவங்களுக்கு சேஃப் பாசேஜ் மூலமாக இந்தியர்கள் சரி அவங்களுக்கு திரும்பி 1 கோடி பேரை எடுத்து வந்தால் இங்கே என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. ஆமாம், இதெல்லாத்தையும் இந்த போர் எவ்வளோ துரிதமாக முடிவுக்கு வருதோ அவ்வளோ நல்லது. மிக்க நன்றி சார். அதாவது இங்கே ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போரில் இருக்கிற பல்வேறு விஷயங்கள் பண்ண பாதுகாப்பு அம்சங்கள் பற்றி எங்களை விளக்கி கொண்டீர்கள். நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி. நன்றி ஜெய்.